Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான தக்காளி குருமாங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. 1.5 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நம்மளுக்கு வதங்கணும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த தக்காளி குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லா டிஃபனுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரே மாதிரி சட்னி எடுத்துக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போதும் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க. நீங்கள் இதில் கேரட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வெறும் தக்காளி குருமா மட்டும்தாங்க செஞ்சுருக்கேன். இதில் வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. தக்காளி இந்த அளவுக்கு 3/4 பாகம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூளும் வரக்கொத்தமல்லி தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஆட் பண்ணக்கூடிய பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறேங்க. ஒரே ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 போதுங்கிறனால நான் 2 சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. விழுதாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா நம்ம தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கறனால நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கெட்டியாயிருங்க. பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு வேணும். நான் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பத்தலைங்க, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டு எடுத்துட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செய்யாமல் இந்த மாதிரி தக்காளி குருமா வச்சு கொடுத்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இப்போ பூரியோடு சேர்த்து சாப்பிட போகிறோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.